Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 376 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த குமா கரடி பையில காட்டுறாங்க. அண்ணு பல பலன்னு மின்னுது. கண்ணாடி போட்டிருக்கானா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம ஆளுகளை குறு 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 குருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க ஏறி அடிச்சாலும் வேலைக்காகல, எகிரி மிதிச்சாலும் வேலைக்காகல. அவன் தொடறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அடிச்சு தெரிய விட்டுறான். அதனாலேயே இவங்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட தெரியல. ஒரு சில பேரெல்லாம் கண்டிப்பா சாவ கன்ஃபார்ம்னு முடிவே பண்ணிட்டாங்க. லூஃபி மட்டும் இருந்திருந்தானா இந்த பஞ்சாயத்து இருந்திருக்குமா? ஏதாச்சும் பண்ணி அடி துவச்சு எடுத்திருக்க மாட்டான். சோ இப்படி ரொம்ப நேரமா குறு குரு குருன்னு பாத்துட்டு இருந்தவன் திடீர்னு நான் மாலையில பாத்துட்டு உங்களை கொன்னா மட்டும் எனக்கு சந்தோஷம் இல்ல, சொல்ல போனா நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கீங்க, அதனாலேயே உங்களை கொல்றதுக்கு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. கவர்மெண்ட் உங்க எல்லாத்தையுமே கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஆனா நான் அதை பண்றதா இல்ல, அதுக்கு பதிலா உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு கையும் மேல தூக்கி பயங்கரமா ஏர கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிப்பான். எல்லாரும் அப்படியே ஒரு செகண்ட் மிரண்டு போய் பாப்பாங்க. ஏன்னா அது தண்டிக்கு இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ரஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு லைட்னிங் போர்ஸை கம்ப்ரஸ் பண்ணிட்டே வந்தா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறும். உதாரணத்துக்கு அட்டாமிக் பாம் அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லலாம். அவன் பாட்டுக்கு சுருக்குன்னு சுருகிட்டே இருப்பானா. எல்லாம் ஐயோ அடுத்து என்ன பண்ண போறான்னு பயங்கரமா பீதியாவும். ரோபின்லாம் பார்த்துட்டு இவ்வளவு ஏர பிரஷர் கொடுத்து கம்ப்ரஸ் பண்றானே அப்படின்னா அதோட பவர் ரொம்ப கொடூரமா இருக்கும். சொல்ல போனா அது ஒரு ஜெயண்ட் சோனிக் பிளாஸ்ட். அதை மட்டும் தூக்கிட்டு வீசினா அப்படியே பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு தெரிச்சிரும். ஆஹா என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு எல்லாருமே வாய பொழந்துகிட்டு இருப்பாங்க. சரி அவனும் ஒரு அளவுக்கு ஆக்குவான்னு பார்த்தா இன்னும் அமுக்கு நமக்கி நல்லா சின்னதாக்கிட்டு இருப்பான். ஐயோ பாமு இவ்வளவு கொடூரமா உருவாக்கானேன்னு உசோப்பெல்லாம் கதருவான். அதெல்லாம் என்ன கண்டுக்கவா செய்வான். அப்படி உருட்டி அவனோட ரெண்டு கைக்குள்ள ஒரு வழியா கொண்டு வந்துட்டான். ஆமா அடுத்து இவன் என்ன பண்ண போறான்னு சஞ்சய்க்கும் ஜோரோக்கும் செம்ம ஷாக்கு. இப்ப அவன் தூக்கி வீசினாலே எல்லாரோட சொல்லியும் முடிஞ்சு போச்சு. அப்படியே கை காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். அப்படியே சுத்தி காட்டுவாங்க. அவனும் கேஷுவலா கைக்குள்ள அமைக்க வச்சுட்டு அப்படியே பாத்துட்டு நிப்பான். சரி போட்டு தள்ள போறான்னு பார்த்தா அப்புறம் தான் மேட்ர சொல்லுவான், நான் அவங்க எல்லாத்தையுமே உயிரோட விட போறேன்னு. மக்கா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா இந்த மூலகட்டவன் நம்மள விட்டுட்டான், இனி நமக்கு என்ஜாய்மெண்ட் தான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா இப்ப இவங்க எல்லாத்தையுமே இவன் உயிரோட விடணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க லூஃபியோட தலையை இவங்கிட்ட ஒப்படைக்கணுமாமா. இப்படி அவன் சொன்னதை கேட்டவனே அம்புட்டு பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஏதோ லூஃபிய ஒப்படைக்கணுமான்னு. அவனே எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி நட்பு காண்டி போராடி உயிரை கொடுக்கிறவன் இப்ப வில்லப்பைய இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தானா எல்லாம் என்ன யோசிப்பாங்க. அட அவனுக்கு என்னன்னா எல்லாத்தையுமே போட்டு தள்ள சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. முக்கியமான ஏதாச்சும் ஒரு ஆளோட தலையை கொண்டு போய் கொடுத்தாதானே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அதனால எனக்கு அவனோட தலை வேணும். சோ நீங்க ஒப்படைக்கிறீங்களா மாட்டீங்களான்னு கேட்பான். எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. அப்போ உசோப்பு கொல்ல காண்டாயி நீ எங்களோட ஃப்ரெண்ட உங்ககிட்ட விற்க சொல்றியான்னு கேட்பான். அவ்வளவு நேரம் டல்லா இருந்த நம்மளுங்க வெறி கொண்டு எந்திரிச்சு முடியாதுடா வெண்ணம்பாங்க. அட நம்ம க்ரூ மெம்பர்ஸ் சொன்னா பரவாயில்ல, அந்த பைரட்ஸ் கூட்டமே முடியாதுன்னு உடனே சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க உயிருக்கும் மேல லூஃபி மேல மரியாதை வச்சிருக்காங்க. அவனுக்கு ஒண்ணுன்னா நாங்க உயிரை கூட கொடுப்போங்கிற மாதிரி நின்னு கத்துவாங்களா. பாவம் இதெல்லாம் கேட்க லூஃபி முழிச்சுக்கிட்டு இல்ல தூங்கிட்டு இருக்கான். அந்த வில்ல பையன் அதுக்கு மேல எல்லாம் எதுவும் பேசல. ஓ அப்படியா வாட்டப்பிட்டின்னு கையை கொஞ்சமா நீட்டுவான். எல்லாத்துக்கும் அள்ளு விட ஆரம்பிச்சிடும். ஐயோ அட்டாக் பண்ண போறானே என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அந்த கிறுக்கு பையன் நினைச்சானா இவங்க எல்லாத்தையுமே இப்போ ஒரு செகண்ட்ல போட்டு தள்ளிட்டு லூஃபியை ஈஸியா ஆட்டைய போட்டு போயிருக்கலாம். ஆனா ஏன் பண்ணாம இப்படி நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கான்னு தான் தெரியல. சரி அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா கை நீட்டுவானா. ஆஹா விட போறான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே ஓபன் பண்ணி விடுவான். அது நேரா நம்ம ஆளுகளுக்கு நடுவுல வரும். அதை பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா பீதியாவாங்க. சாவுங்கடாமா. கட் பண்ணா அடுத்த செகண்ட் கண்ட மேனிக்கு பிளாஸ்ட் ஆகும். ஒக்காமக்கா அது பிளாஸ்ட் ஆகுறதுல அங்க கெட்டி வச்சிருக்க பில்டிங் எல்லாம் செங்கலா பிரிஞ்சு தெரியும். ஒக்காமக்கா அந்த மொத்த த்ரில்லர் பார்க்கையுமே கவர் பண்ணி பயங்கரமான பிளாஸ்ட். பில்டிங்கே பிச்சுக்கும் போது மக்கள் என்ன கேஷுவலா நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒரு சைடு தெரிப்பாங்க. மரம் செடி கொடின்னு எல்லாமே பிச்சுக்கும். அப்படி கண்டமேனிக்கு வெடிச்சு மொத்த த்ரில்லர் பார்க்குமே கண்டமா ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.